என் பேர் பிந்து, ஏபிஓ லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் ஏடிஎஸ் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். அப்ரெண்டிஸ் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறது. அப்ரெண்டிஸை பற்றி பார்த்துருச்சுன்னா கிராஜுவேட்டு, டிப்ளமா, ஐடிஐ இவ்வளோ இதில் 1880 ஸ்டூடெண்ட்ஸ்னு நாங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது கான்ட்ராக்ட் பேசிக்கலி 10%, அப்புறம் லேண்ட் கொடுத்தவங்க 10%, அப்புறம் வார்ட்ஸ் 10% அந்த மாதிரி என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்குது. நம்ம எம்ப்ளாயீஸுக்கு எப்படி ஈக்குவலண்ட் மாதிரி அவங்க நமக்கு அசிஸ்டண்ட்டாகவே ட்ரைனிங் எல்லா ஆஃபீஸிலுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதே மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட் பார்த்துச்சுன்னா எம்ப்ளாயீஸுக்கு எப்படி மெடிக்கல் ட்ரீட் பண்ணுதோ அதே மாதிரி அப்ரெண்டிஸுக்கும் இங்கே மெடிக்கல் ட்ரீட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு 6 days ப்ரோக்ராம் கொடுக்குது. இந்த அப்ரெண்டிஸ் பசங்க இங்கே ட்ரெயின் பண்ணிட்டு வெளியில் போனான்னா ஜாப் பண்ணும்போது ஜாபுக்கு அவங்களுக்கு நிறைய இடத்துல அவங்களுக்கு ஜாபும் கிடைக்கிது. அவங்களுக்கு அங்கே போயிடுச்சுன்னா இங்கே கொடுத்த ட்ரைனிங் வச்சு அவங்களுக்கு அது ஈஸியாகவே ஒர்க் பண்ணதுக்குள்ள இது கிடைக்கிது. அந்த மாதிரி இங்கேருந்து ட்ரைனிங் முடித்து போனவங்க பசங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இங்கே 1 year ட்ரைனிங் முடித்தா பெனிஃபிட்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி நாங்கள் ட்ரைனிங் எல்லா டிவிஷனுக்கு இங்கே எத்தனை டிவிஷன் இருக்குதோ அங்கே அவங்கள எவ்வளோ பேர் கேட்குதோ அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க. நல்ல ட்ரைனிங் தான் அவங்களும் பசங்கள் நல்ல ட்ரைனிங் தான் அவங்களும் நமக்கு ஒர்க் பண்ணி தந்துட்டு இருக்கு. அப்புறம் பசங்களுக்கு பிளான் விசிட்டிங் நாங்கள் கொண்டு போகுது. ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு நாள் பிளான் விசிட்டிங் ஒரு நாள் இருக்குது. இப்போது என்எல்சிக்காக நாங்கள் அப்ரெண்டிஸ் ஸ்டூடெண்ட்டை என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்குது. அது ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்ரெண்டிஸ் சார்பாக தேங்க்யூ.